கேட்ட கதை இல்ல, ஒரு தமிழன் உருவான கதை. காவிரி கரை ஓரத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க மாரின்னு ஒரு சாதாரண மனிதன், விவசாயி. அதிக படிப்பு இல்ல, ஆனா வாழ்க்கை அவனை நல்லா படிக்க வச்சிருச்சு. வருஷம் வருஷம் பயிர் பொய்ச்சது. கடன், வீட்டுல சண்டை, மனசுல ஒரே கேள்வி: சிவனே, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு நாள் காலை யாருக்கும் சொல்லாம கிராமத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு பழைய சிவன் கோவிலுக்கு போனான். பால் இல்ல, பூ இல்ல, கையில் இருந்தது அவனோட வலி மட்டும். அங்க நின்னு சொன்னான்: எல்லாம் நீயே முடிவு பண்ணினா நான் ஏன் இவ்வளவு தாங்கணும்? சற்று அமைதி. கோவில் மணி கூட ஒலிக்கல. அந்த நொடி அவன் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை: நீ என்னிட தப்பா கேக்குற. மாறி அதிர்ந்தான். அந்த குரல் மீண்டும்: நீ தப்பிக்க வழி கேக்குற, நான் உன்னை தாங்குற மனசா மாத்துறேன். அவனுக்கு புரியல, ஆனா மனசு லேசா ஆனது. அந்த நாளுக்கு பிறகு மாறி சிவன் கிட்ட கேள்வி கேட்கல. அதே நிலம், அதே பிரச்சனை. ஆனா மாறி மாறினா. தோல்வியில ஓடல, உழைப்ப நிறுத்தல, புலம்பாம வேலை பண்ணான். வருஷங்கள் கழிச்சு பயிர் பெருசா விளையல, ஆனா மாறி வாழ்க்கை நிமிர்ந்துச்சு. ஒரு நாள் ஒருத்தன் கேட்டான்: சிவன் உனக்கு என்ன வரம் கொடுத்தாரு? மாறி சிரிச்சு சொன்னான்: எனக்கு வேண்டியது எதையும் அவர் தரல, ஆனா என்ன வந்தாலும் தாங்குற மனசு கொடுத்தாரு. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, சிவன் வரம் கொடுக்கிற கடவுள் மட்டும் இல்ல, உன்னை நீயா உருவாக்குற சக்தி. சிவன் சாமி மேல நம்பிக்கை இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.